போன பாட்டில் ஹீரோ தன்னோட அண்ணனோட மீட் பண்ணுறதுக்காண்டி ஹோட்டலுக்கு வந்திருப்பார். அங்கே அவருக்கு என்கேஜ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்து அவருக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அங்கே வந்து ஹீரோயினையும் பார்த்து ரொம்ப ஷாக் ஆயிடுவார். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவார், நான் தான் இவரோட தம்பி, இவர் உங்கள்கிட்ட சொல்லியிருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருப்பார். ஹீரோயின் இவன் ஏதோ இங்கே பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கான்னு புரிஞ்சுக்கிட்டு, உன்னையோட நான் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. அவனும் அவனோட பேசுகிறதுக்கு போனோன்னே, இங்கே என் அக்காவுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்காண்டி இருக்குது, நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடாத அப்படி சொல்லி, நான் ஒன்றும் பிரச்சனை பண்ணுறதுக்காண்டி பண்ணல, என்னென்ன பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஹீரோயினும் அதான் உனக்கு நல்லது, ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சின்னா நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை வார்ன் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினோட அக்கா, இதானே நீங்கள் சொன்ன தம்பி அப்படின்னு அவன் அண்ணன்ட்ட கேட்குறான். ஆமாம் அப்பன்னு பார்த்து ஹீரோயினும் கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. ஹீரோ வந்தோடனே அவங்க அக்கா, நீ நல்லா இருக்கு, உன் பேர் என்ன, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிலாம் விசாரிக்கிறாங்க. ஏன் எங்கள் அண்ணன் என்னை பற்றி உங்கள்கிட்ட எதுவும் சொல்லலையா, எங்கள் அண்ணனுக்கே நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாது, என்னைய அவன் சின்ன பிள்ளையிலேயே அனாதை ஆசிரமத்தில் விட்டுட்டு போயிட்டேன், அதை அவங்ககிட்ட சொன்னானா, இவன் யாரையுமே நல்லா பார்த்துக்கிற மாட்டான், இவன் எப்போ யாரை விட்டு எப்போ போவான்னே தெரியாது, இவனை நம்பியா நீங்கள் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு கேட்டு அங்கேருந்து போகிறேன். அவங்க அண்ணன் அவன் பின்னாடியே வந்து, உனக்கு இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு. எனக்கு என்ன பிரச்சனையா, என்னை ஏன் விட்டுட்டு போனேன், நீ திரும்பி வருவேன்னு நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன் தெரியுமா, நீ ஆனால் வரவே இல்லை, ஆனால் உனக்கு இப்போ நான் இருந்தேங்கிற ஒரு ஞாபகமே சுத்தம் இல்லாமல் நீ ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை தொடங்கிக்க ஆரம்பிச்சிட்ட. நானும் இனிமேல் உன்னை பற்றி யோசிக்க போகிறதில்ல, நீ வருவேன்னு காத்திருக்க போகிறதில்ல, இனிமேல் நம்ம உனக்கும் எனக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க அண்ணன் சோகமாக அவரே பார்த்துக்கிட்டு இருக்கா. வீட்டுக்கு போயிட்டு ஹீரோ அவங்க அண்ணன் அவனை விட்டுட்டு போகும்போது கொடுத்த திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவங்க அண்ணனோட இருந்த ஹாப்பி மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இப்படியே கொஞ்சம் வருஷம் சென்று காக்கிறாங்க. ஹீரோயின் ஒரு நல்ல கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. ஹீரோ ஒரு தனக்காண்டி ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டை வாங்குறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின் அவங்க அக்காவை பார்க்கறதுக்காண்டி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. ஹீரோயினுக்கு பிடிச்ச சாப்பாடெலாம் அவங்க அக்கா செஞ்சு கொடுத்துட்டு, நீ எவ்வளோ நாள் தான் வேலைக்கு ரொம்ப தேடி அலைவேன், நான் மாமாட்ட பேசியிருக்கேன், நீ இங்கே வந்து இருக்கிறியா, உனக்காண்டி நாங்கள் ரூம்லாம் ரெடி பண்ணியிருக்கோன்னு சொன்னோன்னே ஹீரோயின் ரொம்ப கோவப்படுறாங்க. நான் உனக்கு எத்தனை நாள் தான் சுமையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவோட அண்ணன் ஏதோ ஒரு மெசேஜை பார்த்துட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணுறாரு. ஆனால் ஹீரோ காலை எடுக்கலை. 2 பேருமே ஹீரோவோட அண்ணனும் போய்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு அவங்க அக்கா மெசேஜ் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பார்க்கவே இல்லை. அப்படியே கட் பண்ணால் ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி அவங்க அக்காவுக்கு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு. போய் பார்த்தா அவங்க அக்காவும் அவங்க மாமாவும் இறந்துட்டாங்க. அங்கே ஹீரோவும் வராரு, ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு ஒரே அழுகையாக வருது. ஆனால் அவர் வெளியில் காட்டிக்கிறல. உட்காந்து அவங்க அண்ணனோட இருந்த நல்ல மெமரிஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, நான் உன்னோட கடைசி நேரத்தில் நல்லாவே பேசலை அப்படின்னு. அப்போ ஹீரோவுக்கு சர்ப்ரைஸாக அவர் அண்ணனோட பையன் வராரு. ஹீரோ என்னதான் அவனை வந்துட்டு ஒதுங்கி போகலான்னு பார்த்தானோ அவனை கடைசியில் அவனே பார்த்துக்கிற மாதிரி நிலைமை ஏற்படுது. அவனை பார்க்க ஹீரோவுக்கு அவங்க அண்ணனோட இருந்த ஞாபகங்கள் தான் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அந்த பையனும் ஹீரோவை பார்த்தோன்னே அவனோட நல்லா ஒட்டிக்கிறேன், அவனை தூக்குன்னு சொல்கிறான். அவனை விட்டு எங்கேயுமே போக மாட்டேங்கிறான். ஹீரோ போன்னு சொன்னாலும் அவன் போகாமல் இருக்கிறான். ஹீரோ அவனோட கொஞ்ச நேரத்துலேயே ஃப்ரெண்டாக மாறிடுறான். அந்த குட்டி பையனும் ஹீரோவை விட்டு ஒரு நேரம் கூட எங்கேயுமே போகாமல் அவன் பின்னாடியே வாழு மாதிரி சுற்றி வர்றான். ஹீரோயினால் அவங்க அக்கா இறந்தது தாங்கவே முடியல. அதனால அவங்களால எந்த இதையுமே இது பண்ண முடியல. அதனால் ஹீரோ அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்காங்க. அந்த குட்டி பையனையும் பத்திரமா பார்த்துக்கிறாங்க. 2 பேரும் அந்த குட்டி பையனோடய உட்காந்து அவங்க அண்ணனையும் அக்காவையும் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த நாளும் முடியுது. 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது ஒரு அஃபீஷியல் வந்து, நாங்கள் இந்த குழந்தையோட பாதுகாப்புக்காண்டி யார் உங்கள் கார்டியனாக இருக்க விரும்புகிறீங்கன்னு கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ, எனக்கு இந்த பையனை வச்சுக்கணும்னு என்ன அவசியம், இவங்களுக்கு தான் அவங்க ரொம்ப சொந்தம், அதனால் அவங்க வச்சுக்கிருவாங்க. அதை வந்து ஹீரோ வேணும்னேலாம் சொல்லியிருக்க மாட்டார். ஹீரோயின் கூட அந்த குழந்தை இருக்கணும்னு அவரும் ஆசைப்படுவார். அதனால் ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தைய விட்டுட்டு போயிடுவார். ஹீரோயினுக்குமே நல்லா புரியுது. இதோட இந்த ட்ராமாவோட ஃபஸ்ட் எபிசோட் முடியுது. மிச்ச எபிசோட் பார்க்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.